ஹாய் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிசியில் லேப்டாப்பில் எப்படி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பிசியில் லேப்டாப்பில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையில் எடுக்கலாம். நார்மலாக நீங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். அதே மாதிரி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் சில ஷார்ட்கட்ஸை வந்து நீங்கள் அழுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கன் தேரில் போட்டுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 வே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வே வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் பட்டன் அழுத்தி பிரிண்ட் ஸ்க்ரீன் பட்டன் அழுத்துறது. அதாவது விண்டோஸ் பட்டன் அழுத்தி பிரிண்ட் ஸ்க்ரீன் பட்டன் அழுத்தினீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான கீபோர்டுக்கும் ஒன்றே தான். இதில் நம்ம எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட் எங்கே சேவ் ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா பிக்சர்ஸில் ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து சேவ் ஆகும். இதே ரெண்டாவது வே வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் ஜி. விண்டோஸ் பட்டன் அழுத்தி ஜி பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து வரும். நீங்கள் விண்டோஸ் ஜி பட்டனை அழுத்தின உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட் டாப் கார்னரில் வந்து கேப்சர்னு இருக்கும். கேப்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா மாதிரி ஒரு ஐக்கான் போட்டிருக்கும். அந்த ஐக்கான் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கும். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்கே சேவ் ஆகணும்னு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸில் வந்து வீடியோஸில் கேப்சர்னு ஒன்று இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து சேவ் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததில் நீங்கள் விண்டோஸ் அழுத்தி பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்திங்கன்னா அது வந்து பிக்சர்ஸில் ஸ்க்ரீன்ஷாட்டில் சேவ் ஆகிருக்கும். இதே வந்து விண்டோஸ் ஜி அழுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா இது கிராஃபிக்ஸ் கார்டு மூலயமா எடுக்கப்படுற ஸ்க்ரீன்ஷாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸில் கேப்சர்ஸ்னு இருக்கும். அந்த ஃபோல்டரில் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னைப்பிங் டூல். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலு. இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் மெனு அழுத்தி ஸ்னைப்பிங் டூல்னு சர்ச் பண்ணிங்கனாலும் வரும். இல்லைன்னா விண்டோஸ் ஷிஃப்ட்டு எஸ்ஸு இந்த 3 பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னீப்பிங் டூல் வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்டடாக ஒரு சில பகுதியை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செலக்டடாக சில பகுதியில் மட்டுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன்னா நார்மலாக நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து க்ராப் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ராப் பண்ணுற அவசியம் இருக்காது. ஸ்னைப்பிங் டூலில் நீங்கள் மார்க் பண்ணி எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அதுவே சேவ் ஆயிரும். நீங்களாகவும் ஒரு ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணலாம். மேலேயே சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபோல்டரில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் அழுத்தி பிரிண்ட் ஸ்க்ரீன் அழுத்துறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் அழுத்தி ஜி அழுத்துங்க. மூணாவது வே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னைப்பிங் டூலு. இந்த 3 டைப் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாவது வே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ராப் பண்ண தேவையில்லை. கீழே இருக்க டாஸ்க் பாரு இந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகுது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப முடியும். இந்த ஷார்ட்கட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. அதுக்காக இந்த வீடியோ போட்டிருந்தது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு வீடியோ போடணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.